ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிகு கேன் டேக் யோட ஒன் ஷாட் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாடி ஸ்பெஷல்டா, ஓகேவா? விஷ் யூ மணி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. மதிக்குட்டி எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கி உன்னோட டே, நீ கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன் நம்புகிறேன், ஓகேவா? அப்புறம் உனக்கு எல்லா ஹாப்பினஸும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் காட் கிட்டே கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்பேன். ஏன்னாக்கா எனக்கு இந்த யூடியூப் சேனலில் கிடைச்ச ஒரு பெஸ்ட்டு சோல் அது நீ தான். எப்போவுமே என்னோடய எல்லா சுச்சுவேஷன்லையும் என் கூட இருந்திருக்க, எப்போவுமே எனக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒருத்தர் பார்த்ததே இல்லை, ஆனால் நம்மளோட பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேவா? எப்போவுமே என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். எப்போவுமே என்னோடய ஃபாதர் என்னோடய லிட்டில் சிஸ்டர் தான், ஓகேவா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ லேட்டாக அந்த விஷஸ் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, இங்கே ஷடவுன்டா, ஓகேவா? அந்த ரீசன் நான் தான் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் என்னோட மதிக்குட்டி கேட்ட மாதிரி ஒரு ஸ்டோரி நான் கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்காக விஷ் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரிக்வஸ்ட் ரெடியார், ஓகேவா? நீங்கள் எல்லாரும் என்னோட குட்டி தங்கச்சிக்கு உங்களோட விஷஸ் கொடுத்துருங்க, ஓகேவா? ஒன்ஸ் அகேன் விஷ் யூ மணி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மதிமா, ஓகேவா? நான் எல்லா சுச்சுவேஷனையும் உன் கூட இருப்பேன்டா. நீ எப்படி என் கூட இருப்பியோ நானும் அதே மாதிரி ஒரு அக்காவா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனா எப்போவும் நான் உன் கூட இருப்பேன், ஓகேவா? ஐ லவ் யூடா, சேஃபாக, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இதோட நேம் வந்துட்டு பாசிட்டிவ் ஹாப்பி, ஓகேவா? வித் மை லிட்டில் சன். அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலேண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டு தான் காமிச்சிட்டு இருக்காங்க, ஒரு கிச்சன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு பர்சன் சுற்றி பார்க்குறாங்க, அப்பாடா தனியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிட்டு அப்படியே வந்து பேக் பண்ணுறாங்க. டக்குனு அந்த பர்சன் பயந்துறாங்க. அச்சோ ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா கத்துற, நீயே கத்தி அவனை வர கூட சொல்கிறாங்க. அச்சோ என்ன மார்னிங்கே சொல்கிறாங்க. ஐயோ என்னடா அழகாக இருக்க மார்னிங்கே சொல்கிறாங்க. இப்போ தான் குளிச்சுட்டு வந்து தள்ளி போ அப்படி சொல்கிறாங்க. தள்ளி போகணுமா அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஜங்கா தள்ளிப்போ, யாரோ பார்த்துட்டு போகிறாங்க இவங்ககிட்டே, இல்லைனாக்கா நம்ம பேபிஸ் யாரும் வந்துட்டு போகிறாங்க, தள்ளி அப்படி சொல்கிறாங்க. டே இங்கே பாரு, அவன் இருந்தால் தானே தள்ளி போக சொல்கிறான், அவங்க இல்லாத போய் என்கிட்ட ஹக் பண்ணக்கூடாதா சொல்லிட்டு போச்சு. அவங்க தான் ஹக் பண்ணுறாங்க. சரி நீ குளிக்கலையா சொல்கிறாங்க. குளிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க தான் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஜிம்னா செம்ம ஹாப்பியாக இருக்குது. அடடா ஒரு நல்ல மார்னிங்டா இது சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. மற்ற டேலாம் சொல்கிறாங்க, மற்ற டேலாம் ஒரு போரிங் மார்னிங், இதான் நல்ல மார்னிங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாங் தான் குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை குட் மார்னிங் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இதை பார்க்குறப்ப என்ன ஞாபகம் திரும்ப வருது சொல்கிறாங்க. என்ன ஞாபகம், நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீ இப்படி பண்ணல, நீ வந்து இதே மாதிரி கிச்சன் நின்றுட்டு இருந்தேன், நான் அப்போ இதே மாதிரி ஹக் பண்ணேன், உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜீவனும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே சொல்கிறாங்க. அந்த டே நான் மறக்கவே முடியாதுடா, அந்த மாதிரி இருக்கடா இன்றைக்கி ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு 4 இயர்ஸ் ஆக சொல்கிறாங்க. 4 இயர்ஸ் ஆகுதான், ஆனால் டேஸ் எப்படி போச்சுன்னே தெரில அப்படி சொல்லிட்டு நேற்று தான் மேரேஜ் ஆன மாதிரி இருக்குது ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் அப்படியே பார்த்தா 4 இயர்ஸ் போயிட்டு அதில் பாதி டேஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணியே சரியாக போயிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க யார் கூட சொல்கிறாங்க. நான் பெற்று வச்சுருக்கேன் ஒன்று, அது கூட தான் சொல்கிறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. காலேஜில் நம்ம பையனை திட்டாதீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே திட்டல சொல்லிட்டு ஜிம் தான் காஃபி போட்டு தரவா கேட்குறாங்க. காஃபிலாம் வேணும் அப்புறம் சொல்கிறாங்க. மார்னிங் எதில் போட்டுறா சொல்கிறாங்க. மார்னிங் காஃபி டீ வேறு என்ன கேட்குறாங்க. ஐயோ உங்கள் பாரு, நீ குழந்தை கூட ப்ளே பண்ணி நீ குழந்தைய மாறிடுத, ஓகேவா? இங்கே பாரு மார்னிங் என்ன கேட்பான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க குட்ரா ப்ளேஸ்டா சொல்கிறாங்க. நீனே குளிக்கவே சொல்கிறாங்க. டே நான் குளிக்கலன்ற ஒரு விஷயமா என்ன, இதுக்கு முன்னாடி நான் குளிக்கலன்றாலும் நீ சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் இப்போ சுற்றி பார்க்குறாங்க யாராக இருக்காங்க சொல்லிட்டு யாருமே வர சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு ஜங்காவில் ஒரு பெக் கொடுக்குறாங்க. போதும் சொல்கிறாங்க. இது போதுமா இங்கே பாரு சொல்லிட்டு இப்போ திருப்பிட்டு நம்ம ஜமுக்கு தான் ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் நம்ம கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் மார்னிங்க ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டுருக்கா. இப்போ ஒரு வாய்ஸ் மம்மா எங்கே போனீங்க அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் டக்குன்னு நம்ம ஜிம்மின் விட்டு ஜங்கு புஷ் பண்ணிடுறாங்க. வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு தடிக்கிறாங்க. இப்போ ஒரு பேபி வந்து ஐஸ் ரப் பண்ணிட்டே மம்மா எங்கே போயிட்டீங்க சரி கூப்பிடுறது. இப்போ ஜிமின் ஆச்சோ செல்லம் முடிச்சிட்டியா சொல்லிட்டு ஓடி வந்து தூக்குறாங்க. தூக்கிட்டோம் என்னம்மா முடிச்சிட்டிங்களா மம்மா உனக்கு மில்க் ரெடி பண்ண வந்தா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. நான் தேடினேன் காணுங்களா சொல்கிறாங்க. காணுமா சாரி பேபி தூங்கிட்டு இருந்துச்சு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கொஞ்சிட்டு இருக்காரு. ஜிமின் ஜங்கோட பையன்டா, ஓகேவா? பேர் லின்னு, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பான். நம்ம ஜியோன் லின்னு தான் பேர். நம்ம ஜங்கு சம்டைம்ஸ் ஜியோன்னு கூப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் லின்னு கூப்பிடுவாங்க. 2 பேருக்கும் சுத்தமாக ஆகாது. தாமன் சேட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருப்பாங்க. எந்நேரமும் சண்டை தான் வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம ஜிம்மி அப்படியே பேபி ஜிம்கிட்ட பேசிட்டு அங்கே பார்த்தா ஜாங் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா சொல்கிறாங்க. என்ன அப்படி ஜாங் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. மார்னிங் காஃபி குடிக்க வந்தேன், ஏன் சார்ட்டை கேட்காம கிச்சனுக்குள்ள நான் வரக்கூடாதோ அப்படி சொல்லி ஜாங் கேட்குறாங்க. ஜிம்மி தான் ஜங்குக்கா இதுக்கு மார்னிங் பேபிட்டு இப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் என்கிட்ட கேட்குறானா நீ அதை ஃபஸ்ட்டு கேட்குறே பாரு சொல்கிறாங்க. என்ன மட்டும் வார்னிங் பண்ணுறா சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஜிம்மி தான் ஷோ மார்னிங் வாங்க பாடா டேடா காஃபி கேட்டு வந்தாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. டேடா உன்னை டச்சு ஐயோ இல்லை டேடா டச் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்த்து மறைக்கிறாங்க அந்த குழந்தை. ஏன்னாக்கா நம்ம இந்த பேபி பொறுத்த வரைக்கும் ஜங்கு ஜிம்மில் டச் பண்ணவே கூடாது, அதுக்கு பிடிக்காது. அதனால தான் இப்போ ஜிமின் டேடா டச்லாம் பண்ணல, நான் உனக்கு மில்க் ரெடி பண்ணி தரவா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ பேபி தான் நம்ம ஜிம்மினோட ஷவுட்டர் அப்படி சாஞ்சிக்குது. ஜிம்மின் பேபி ஹிப்பில் வச்சுக்கிட்டே
போயிட்டு மில்க் ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க காஃபி எடுத்துக்கோ சொல்லிட்டு ஊற்றி கொடுக்குறாங்க. இப்போ ஆமாம் கொடுக்க சொல்லிட்டு ஜங்கு அந்த காஃபி வந்து எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு லவ் டீப்பாக ஒரு கிஸ்ஸை டீப்பாக பண்ணி விட்றேன்னா என் ஒய்ஃபை எப்போலாம் லவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்போலாம் குறுக்க வந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மி இந்த மில்க் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த இன்னொரு சைடு பார்க்குற ஒரு பெட்ரூமில் தான் ஒரு பர்சனை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பர்சன் டேப் பண்ணுறாங்க. விட்ரா சொல்லி டேப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அந்த பர்சனை வந்து டேப் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. டே இப்போ தான் அவள் தூங்கிட்டு இருக்கா. அவள் தூங்குறப்ப தான் கிஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. டே அங்கே பாரு டே எந்திரிட்டே எங்கே பாரு அவனை இப்போ பார்த்தானா அவ்வளோதான் அவள் கத்தி ஊரே கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. கடவுளே சொல்லிட்டு ஏன்டா நீ அவளுக்கு பயப்பட சொல்கிறாங்க. அவள் குழந்தை டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற டே அந்த இவங்கிட்ட ஓகேவா இவங்க இதே வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம இவங்க டேக்கு ஜிக்குக்கு 4 பேர் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இப்போது நம்ம டே தான் வந்துட்டு இங்கே பாரு எனக்கு கொஞ்சம் நேரம் அவள் தூங்கி எதிர்த்துல ஏதாவது ஒரு ரவுண்டாக சொல்கிறாங்க. ஒரு ரவுண்டா டே அப்படிலாம் சொல்லாதுங்க பாரு வந்து ஒரு 10 மினிட்ஸ் எந்திரிச்சிருவான் நீ எந்திரி அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே தான் அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு டே தான் அப்படி இவங்க நெக்கில் போய் கிஸ் பண்ணேன். இப்போ கரெக்டாக பேபியோட வாய்ஸ் கேட்குது. மம்மா அப்படி வாய்ஸ் கேட்குது. அது ஐஸ்வரா ஓப்பன் பண்ணி முடியும் மம்மான்றது கூப்பிட்டுது. இப்போ டே தான்ட்டா நம்ம இவங்க தான் டேவை டக்குன்னு தள்ளி விட்டுறாரு. ஐயோ சொல்லிட்டு டே போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்படி இடுப்பு வலிக்குது. அப்புறம் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு அப்படியே டே எழுந்திரிக்கிறாங்க. இவங்க தான் சாரி டே சொல்லிட்டு அவர் போயிட்டு ஆச்சு டேச்சுமா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க தூக்குறாரு. இப்போ தூக்கம் வந்து பேபி ஐஸ் ஓப்பன் பண்ணுது. அம்மா சொல்லி ஹக் பண்ணிக்குதோ வச்சு ஒன்றும் சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறார் தூக்கிட்டாரு. பேபி மார்னிங் ஏஞ்சிட்டா சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் சொல்லி பேபி கிட்ட சொல்லுது. வா போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் சொல்லிட்டு இவங்க தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு மட்டே திட்டிகிட்டு இருக்காங்க. டேக்கும் அவங்க பொண்ணுக்கு சுத்தமாக ஆகாது. அது இவங்க பக்கத்தில் நம்ம டேவை வரவே விடாது. ஆனால் எப்படின்னாக்க நம்ம டே மாதிரி தான் அந்த பொண்ணு பிறந்திருக்கோம். ஆனால் பாசம் அப்படியே நம்ம இவங்க மேலே அந்த பக்கம் பார்த்தா நம்ம அந்த குழந்தை அப்படியே டிட்டு நம்ம ஜங்கு கொஷன் தான் அப்படியே முயல் குட்டி மாதிரி அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கு பாசம் கூட ஜிம்மி மேலே நம்ம ஜங்கு பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த 2 குழந்தைங்களும் அவங்க அப்பாவுக்கு 2 எனிமீஸ் மாதிரி தான் இருப்பாங்க. பயங்கர ஃபைட்டு போகும் ஓகேங்களா. இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ள பார்ப்பீங்க. ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம இவங்க தான் பேபியை க்யூட்டாக ரெடி பண்ணிட்டு அப்படியே வெளியே கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. டே விட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. என்னாச்சு அங்கேயே உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஒன்றும் இல்லை போ அப்படி சொல்லிட்டாங்க. சார் டே இப்போ நம்ம வந்துட்டு இவங்க பேபியை தூக்கிட்டு கீழே போகிறாங்க. இப்போ டே போட்டு ஃப்ரெஷ்ஷாக கீழே வராரு. இந்த பக்கம் ஜங்க் வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. இப்போ டே அவங்க பார்க்குறாங்க. குட் மார்னிங் அவங்க காசு சொல்கிறாங்க. குட் மார்னிங்டா சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இப்போது நம்ம ஜிம்மி டாக்டே இந்த காஃபி எடுத்து வச்சுட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சுகா தான் வந்துட்டு ஜிமின் எனக்கு போடுறா சொல்கிறாங்க. இந்த டாக்டர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பேபிஸ்க்கு 2 பேருக்கும் ஜிம்மி மில்க் கொடுக்குறாங்க. இது உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ 2 பேபிஸ் மில்க் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவும் நம்ம ஜவுக்கு அந்த பேபிஸை பார்த்து குறுக்குன்னு முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பேபி பார்க்குறது டேட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ ஏன் என்ன பார்க்குற சொல்லிட்டு கேட்குது. சும்மா சொல்கிறாங்க. சரி உங்கள் கிராண்ட் ஃபாலாக இருக்காங்களே அவங்களாம் போயிட்டு ஸ்டே பண்ண உனக்கு ஆசை யாராச்சும் கேட்குறாங்க. போவோம் நானும் மாமாவும் போவோம் அப்படி சொல்லி பேபி சொல்லுது. போகிறப்ப கூட தனியாக போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜங்க் தான் லின்னு பார்க்குறாங்க. லின்னு தான் வந்துட்டு என்னன்ற மாதிரி பார்க்குறான். இவன் ஜங்க் பார்க்குறாங்க. என்ன மாதிரி பிறந்திருக்கானே அப்படி சொல்லிட்டு எல்லாத்துலையும் என்ன மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி தான் சரி என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி கேட்குறாங்க. அப்போ இவங்க பார்க்குறாங்க. ஜிம்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே உங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இருக்காங்களா. இப்போது நம்ம ஜங்கு தான் வந்துட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. உன்ட்ட கொஞ்சம் பேசணுமே சொல்கிறாங்க. பேசிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ உன் பேபி பார்க்குறது ஜிம்மி தான் நீ போய்ட்டு ப்ளே பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பேபி தான் இல்லை மாமா நான் அவங்க கூட தான் இருப்பேன் சொல்லிட்டு வந்து ஜிம்மோட லைக்காக ஹக் பண்ணிக்குது. இப்போ ஜிம்மன் இருக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஏன்டா நான் மட்டும் பேசணும்னு சொன்னா அவனை கொஞ்சம் இறக்கி விட்டு வர மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜங்கா அவன் என் கூட தானே இருக்கான் அவனுக்கு என்ன பிரச்சனை நீ பேசு அப்படி சொல்லிட்டு ஜிவன் கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் இவங்க நானும் ஒன்று பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க. இங்கே வா கூப்பிட்றாங்க. சரிட்டு இப்போ இவங்க கிட்ட போகிறாங்க உட்கார சொல்கிறாங்க. சரிட்டு இவங்க உட்காராங்க. இவங்க டே கொஞ்சம் க்ளோஸாக உட்காந்துருக்காங்கடா. பேபி பார்க்குது மம்மா நான் இங்கே உட்காரணும் அப்படி சொல்கிறது. அது சென்டரை காமிக்குது. இப்படின்னா இவங்க 2 பேருக்கு சென்டராக உட்காரணும்னு ஆசைப்படுது. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன் அந்த பக்கம் இடம் இல்லையா இல்லை இந்த பக்கம் இடம் இல்லையா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நான் இங்கே தான் உட்காரணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க தான் ஏன்டே திட்டுறா சொல்லிட்டு வா சொல்லிட்டு தூக்கி சென்டரில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி உட்காராரு. கடவுளே உட்காரப்போ கூட பக்கத்தில் உட்காரக்கூடாதாமே இதுக்கு என்ன குழந்தைங்க இல்லை எனிமையா சொல்லிட்டு டே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கிட்ட ஜிம்மி பக்கத்தில் தான் வந்து உட்காந்துட்ருக்காரு. சொல்லி ஜங்கு காசு சொல்கிறாங்க. ஆனால் பேபி வந்து ஜிம்மி மேலே தான் இருக்குது. அவர் தூக்கிச்சு தான் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இப்போது ஜங்கு தான் அது ஆஃபீஸில் ட்ரிப்பு போகிறோம் சொல்கிறாங்க. ட்ரிப்பாகவும் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது ட்ரிப்பாக திரும்பி பார்க்குது. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு அது பெரியவங்க போகிற ட்ரிப்பு சரியா நீ டேஜில் அவங்க கிராண்ட் மார்க்கிட்ட போய் ஸ்டே பண்ணுறீங்களா நானும் மம்மா ட்ரிப் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கேட்குறாங்க. இப்போது ட்ரிப் பண்ணுற டைமுக்கு கேட்டது நம்ம இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ட்ரிப்பாக இவங்க டே சொல்கிறாங்க. ட்ரிப்பு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குது டேட்டா ட்ரிப்பாக போகிறோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் நீ இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீ இன்னும் உங்கள் கிராண்ட் வீட்டுக்கு போங்க ஓகேவா நான் மம்மா டேடா மட்டும் போயிட்டு வரோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி பார்க்குது நோ டேடா நீ வேணா போ நான் மம்மா தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு நம்ம இவங்க டெக்க டைட்டாக ஹக் பண்ணிக்குது. நம்ம இவங்க பார்க்குறாங்க. ஏன் டே ஃபேமிலியாக இல்லையா சொல்கிறாங்க. ஃபேமிலியாக இல்லைடா ஃபேமிலி போய் என்ன பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க. அப்புறம் குழந்தை விட்டு எப்படி போக முடியும் சொல்லிட்டு அவர் மெதுவாக கேட்குறாரு.
இங்கே பாரு குழந்தையெல்லாம் கூட்டிருக்க முடியாது ஓகேவா, நீ உன் அம்மாட்ட சொல்லி வர வச்சு பேபி அனுப்பிவிட சொல்கிறாங்க. அப்போலாம் போக மாட்டா, நான் இல்லாமல் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, நீ அனுப்பிவிட்றேன், நம்ம போகிறோம் ஓகேவா. 1 வீக் நான் வந்து ஹேங்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கேன், லீவ் வாங்கியிருக்கேன் ஓகேவா. ஜெகோப் என்கிட்ட நம்பிச்சிருக்கேன், என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், நம்ம போகிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜமுக்கு அதே தான் சொல்கிறாங்க ஜிம்மிக்கிட்ட. ஜிம்மி பார்க்குறாங்க, ஜமுக்கா நான் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது ஜிம்மி ஓகேவா, நீ நானும் போகிறோம் புரியுதா அப்படி சொல்கிறாங்க. ஐயோ எப்படி தனியாக போக முடியும், பேபி விட்டுட்டு அவன் இருக்கவே மாட்டான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, நீ தான் சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. நான் என்னத்தை சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி பார்க்குறது டேடா போகிறதா நீ போ, நான் அம்மா தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. என்ன தரமாட்டேன் எங்கே பாரு, ஃபர்ஸ்ட் அவன் எனக்கு ஒய்ஃபு, அப்போ தான் எனக்கு அம்மா புரியுதா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறேன் வச்சு சொல்கிறாங்க, காலையில் சண்டை போடாத சொல்கிறாங்க, சண்டை போடாத தள்ளுக்கு அப்படி சொல்லிட்டு அவரு பேபியோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. பேபி அவருக்கு மட்டும் நின்றுருக்கு, என்னன்ற மாதிரி முறைச்சி பார்க்குது. இத்தனோட தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, 3 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனால் ஜவுக்கு பார்த்து முறைக்குது. ஜவுக்கு பார்த்து என்ன பார்த்து முறைக்கிற சொல்கிறாங்க. பாரு டேடா நீ போகிறதா நீ மட்டும் போ, ஏன் மம்மா கூப்பிட்ற அப்படி சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு அவன் உனக்கு மம்மா அவருக்கு முன்னாடி எனக்கு ஒய்ஃபு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு சொல்கிறாங்க. எனக்கு மம்மா அப்படி சொல்கிறாங்க, எனக்கு அவன் ஒய்ஃபு சொல்கிறாங்க. எனக்கு மம்மா அப்படி சொல்கிறாங்க, எனக்கு அவன் ஒய்ஃப்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் இன்னும் தான் சண்டை போடுறாங்க. ஜிம்மினுக்கு அதை பார்த்து ஒரு மாறி இருக்கு மாறிங்க. ஜிம்மி பார்க்குறாங்க ஜங்கு இல்லைன்னு பாரு டேடாட்ட அப்படி எடுத்து பேசக்கூடாதுப்பா சொல்கிறாங்க. மம்மா டேடாட்ட சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படி ஜிம்மில் வந்து மறைக்கிறாங்க. ஜிம்மினா கடவுள் என்ன சொல்லிட்டோம் அப்படி சொல்லிட்டு ஆப்போசிட் போய் உட்காராரு. இந்த பக்கம் நம்ம டேவோட பேபி தான் வந்துட்டு டேக்கிட்ட பார்க்குது. டேடா அங்கே பாருங்க, நீங்கள் போகிறதா இருந்தால் எங்கனாலும் போங்க, தனியாக போங்க, மம்மா கூட்டிகிட்டு போகக்கூடாது சொல்கிறாங்க. மம்மா நீங்கள் வாங்க சொல்லிட்டு ஜிம்மில் டே சுகாவோட ஹேண்ட் பிடிக்குது. சுகா பார்க்குறாங்க, சுகா டேவை பார்க்க, டேவை தான் முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம சுகா தான் வந்துட்டு ஏன்ட்டு என்ன முறைக்கிற நான் என்ன பண்ண சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் ஏன் தப்படா நீ போடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப்பா சுகா போயிடாரு வா சொல்லிட்டு பேபி தூக்கிட்டு போயிடாரு. இந்த பக்கம் ஜவுக்கும் டேவும் நான் சரி ஓகே ஹேங்கிட்ட சொல்லு ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லு, போயிட்டு எங்கள் பாரு என் ட்ரெஸ் எடுத்து நான் போயிட்டு ஆஃபீஸ் கிளம்பி தொலைறேன் சொல்லி ஜவுக்கு போகிறேங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜவுக்கா சொல்கிறாங்க. நான் போகிறேன் போடா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம டேவும் அப்படி தான், அப்போது நீ போயிட்டு எனக்கு ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வை, அப்புறம் குக் பண்ணி கொடு, அதே சாப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு அவர் மட்டும் மேலே போயிடுறாரு. இப்போ சுகாக்கும் ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. என்னடா சொல்லி கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு டென்மா சொல்லிட்டாங்க. என்னம்மா அப்படி பாவமாக கேட்குது, குழந்தைட்டு போய் இப்படி கேட்க முடியும், நம்ம நீ வந்து கிராண்ட் மாட்டுக்கு போறியா சொல்லிட்டு பாவங்களே குழந்தை இல்லையா ஜிம்மின் தான் டக்குன்னு தூக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை டாக்டர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த பேபி பக்கத்து மம்மா என்ன தூக்குங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் டேஜுவை தூக்கிக்கிறாங்க, தூக்கி அப்படியே ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்கள பார்த்தானே பாவமாக இருக்குது, இவங்க வர குழந்தையாச்சு இவங்கள்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும், அவங்க தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க ஜிம்மின் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஜிம்மின் அண்ட் இவங்க வந்துட்டு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் ஓகே அந்த மாதிரி தான் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம இவங்க வந்து ஜிம்மில் 1 வயசு பெரிய பையன் தான், 2 பேரும் ஒன்றா தான் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம ஜிம்மில் வந்துட்டு அவங்க வந்துட்டு லவ் பண்ணுறக்கா வந்திருப்பாரு. அப்படி வரும்போது தான் நம்ம ஜங்க் கூடயே வந்திருப்பாரு. அப்படி பார்க்கும்போது 2 பேர் இவர் அவர் மேலே ஃபாலோ ஆயிருப்பாரு. 2 பேரும் துரத்தி லவ் பண்ணி எப்படியோ ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி மேரேஜெல்லாம் பண்ணி செட் ஆகிருந்துருப்பாங்க. நம்ம மேரேஜ் ஆன புதுசாக ஜிம்மினும் சரி இவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து பேபி வேணாம் கொஞ்சம் டைம் எடுக்க சொல்லிட்டு. ஆனால் அவங்க 2 பேர் தான் எங்கே பார்த்தாலும் ட்ரிப்பு ஹனிமூன் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு லவ் காட்டுற பேரில் வந்து பேபி வந்துட்டு பிறந்திருப்பாங்க. பேபி பிறந்ததுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் அப்படி சொல்லிப்பாங்க பேபிலாம் இப்போ பிறந்தா அப்புறம் வந்து டைம் கிடைக்காச்சுங்கக்கா, எனக்கு இப்போ கம்மி வயசு தான், பேபிலாம் கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம் சொல்லும்போது இல்லை நான் வந்து நிறைய லவ் வச்சிருக்கேன்டா சொல்லிட்டு அந்த லவ்லாம் காமிக்கலாம் சொல்லிட்டு அவர் அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாரு. பேபின்னு பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவர் ரொம்ப லவ் வச்சிருக்கோம் மேலே சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி தான் பேபி பிறந்திருக்கும். பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜிம்மின் வந்து பேபி வந்து ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த பேபிஸும் வளர நம்ம ஜமுக்கா வந்துட்டு ஜிம்மின் கிட்ட விடவே மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் நடந்திருக்கும். இப்போ ஜமுக்கா தான் நினச்சி பார்த்தா குளிச்சிட்டு இருக்காரு. அவன் அப்போவே சொன்னான், நான் தான் கேட்கல, அன்றைக்கே சொன்னேன் ஜமுக்கா பேபி பிறந்தா வந்துட்டு டைமே இருக்காதுன்னு அப்போயே சொன்னான். என் ஜிம்மினுக்கு அப்போயே தெரிஞ்சிருக்கும் போல. ஆனால் பேபி பிறந்ததுக்கப்புறம் அவன் டோட்டலாக மாறிட்டானே. நான் கூட நினச்சேன், நான் கூட இப்படி யோசிக்கிற தெரியுமா, அவன் என்ன நினச்சானே தெரியல. நான் அப்போயே சொல்லியிருக்கான் கரெக்டாக, நான் தான் அவசரப்பட்டேன். இங்கே பாரு ஐயோ எவ்வளோ டேஸ் இந்த வெயிட் வேஸ்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. அப்படியே டே அப்படி தான் இந்த இவங்க அப்போயே சொன்னான் பேபிலாம் இப்போ வேணாம் எனக்கு பயமாக இருக்குன்னு கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. நான் தான் வந்துட்டு ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு பிறந்தா ஹாப்பியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கூட என் ஒய்ஃபை நான் டச் பண்ணக்கூடாதாமே அப்படி சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் அவன் என் ஒய்ஃப்டா, நான் அவனை பார்க்குது ஐயோ நான் என்ன சொல்கிறது சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் டெய்லி இப்படி தான் சண்டை நடக்கும். எங்கேயா கூட்டிகிட்டு போகிறதா தான் பேபிஸ் வந்துருச்சு, அவங்க 2 பேர் விட மாட்டாங்க தனியாக. இப்போ ஃபைனலாக 2 பேர் கீழே இறங்கி வராங்க. இந்த பக்கம் சுகாவும் ஜிம்மின் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம சுகாவும் ஜிம்மின் தண்டாவை ஃபுட் வந்து சர்வ் பண்ணுறாங்க நம்ம ஜங்குக்கும் டேக்கும். இப்போ ஜங்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பேபிஸ் 2 பேர் ப்ளே பண்ணுறாங்க. அந்த ரீசனால நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஒரு ஹேண்ட் ஜிம்மில் ஹிப் கிட்ட வைக்கிறாங்க. ஜிம்மி தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே அப்படியே இவங்க பார்க்குறாங்க. இவங்க தான் என்ன டபுள் பார்க்குறாங்க, கிட்ட வர சொல்கிறாங்க. இப்போ இவங்க கொஞ்சம் தலை பக்கத்தில் நின்றுருக்காங்க, ஃபுட்டை வைக்கிறாங்க. அப்படியே நம்ம டே தான் வந்துட்டு நம்ம இவங்களோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சு ஒரு பக்கத்து க்ளோஸ் இருக்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இவங்க ஒரு மாதிரி அப்படியே பேபி பாத்ரூம் திரும்பி பார்க்குறாங்க. இந்த 2 பேபியும் எல்லாரும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க.
சொல்கிறாங்க. அவங்க படுக்கல அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஜிமின் தான் ஜங்கு கான்ட்ராக்டரை வலிக்குதுடா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் பாரு இப்போ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிஸ் தரடா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. சரி விட்டுட்டா சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. சரி ஜங்கு அப்படியே விட்டுறாங்க. விட்டுட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ என்ன பார்க்குற ஃபுட்டை ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. நான் ஃபீட் பண்ணுறது பெரிய பிரச்சனை இல்லைடா அவன் பார்த்தானா அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறேன் எனக்கு தெரியாது ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே சரி பேபி பார்த்து மட்டும் பயந்துட்டு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ எப்படி 2-3 வாய் வந்து ஃபீட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம டேவும் இவங்க அப்படிதான் நம்ம டேக்கு ஃபீட் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ டக்குனு 2 பேரும் திரும்புறாங்க. மம்மா அப்படி கூப்பிட்றாங்க. 2 பேரும் டக்குனு பிளேட்டை கீழே விட்டுறாங்க பயத்தில். இப்போ இவங்க நம்ம இவங்க பார்க்குறாங்க. தேஜு அப்படி சொல்கிறாங்க. இப்போது தேஜு பார்க்கும்போமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது டே திரும்பி பார்க்குறாங்க. முறைச்சி பார்க்குறீங்க. எனக்கு ஹேண்ட் பெயினாக இருக்குது உங்கள் எனக்கு ஃபீட் பண்ணி விடா என்ன இப்போ அப்படி கேட்குறாங்க. இப்போது மேபி தான் இங்கே டேடா உனக்கு இன்னொரு ஹேண்ட் இருக்கா நீ ஸ்பூன் நல்லா சாப்பிடு நீ எதுக்கு மம்மா ஃபீட் பண்ண சொல்கிறேன் மம்மா நீங்கள் வாங்க சொல்லிட்டு போயிட்டு ஹேண்டு பிடிக்குது. இது நம்ம இவங்க பார்க்குறாங்க. ஐயோ இதில் உண்மையாகவே ஓவருமா அவர் என்னோட ஹஸ்பண்டோட அப்பா அம்மா சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம நின்று தான் வந்துட்டு அப்படி ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. மம்மா நீங்கள் எங்க கூட வாங்க சொல்கிறாங்க. நீ ஃபீட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அது ஃபீட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் என்ன அவன் ஏன் ஒய்ஃப் எனக்கு ஃபீட் பண்ணக்கூடாதா அங்கே பாரு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் டெய்லி எனக்கு ஃபீட் பண்ணி விடுவான் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க பேபி பார்க்குறாங்க. பாரு என் அம்மா எனக்கு மட்டும் தான் ஃபீட் பண்ணும் உனக்கு ஃபீட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் கோச்சுக்காக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுட் டேபிள்னா கீழே அந்த பிளேட்டை கீழே வந்துருச்சு. ஜங்க்கும் சரி ஓகே நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அவர் பேக் எடுத்து கிளம்புறாங்க. ஜிம்மு பேரும் பாவமாக இருக்குது. இந்த பக்கம் நம்மகிட்டே தான் போலாமா ஜம்கா சொல்லிட்டாங்க. போலாண்டா சொல்லிட்டு 2 பேரும் அப்படி கிளம்புறாங்க. இப்போ 2 பேரும் கார் வரைக்கும் வராங்க. இப்போ ஜிம்மிக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்கு. அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. டேவும் ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறாங்க. இந்த பக்கம் சுகாவும் நம்ம ஜிம்மில் 2 பேரும் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நிற்கட்டும் சொல்லிட்டு அவங்க கூட போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமி தான் என் பாலன்னு சொல்கிறாங்க. என்ன மம்மா சொல்கிறாங்க. டேடா தானே அப்படின்னு சொல்லக்கூடாதுடா அவருக்கும் ஃபீட் பண்ணணும்ல டேடா பாவம் இல்லையா அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. டேடா அவனு பாவம் இல்லை நான் தான் பாவம் சொல்கிறாங்க. நீ பாவமா நான் தான் பாவம் எனக்கு மட்டும் தான் மம்மா எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் உனக்கு மம்மாண்ணா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் அவருக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறது உங்ககிட்ட போயிட்டு குழந்தைக்கு போய் என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு அவர் அமைதி விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் கார் வந்துருக்காங்க. டே ரொம்ப ஓவரில் சொல்கிறாங்க. ரொம்ப ஓவர்டா அவனுங்களுக்கு அங்கே இந்த குழந்தைங்களுக்கு போய் பயப்படுறான் பாரு சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க. சரி அவனுக்கு பயப்படுறாங்க நம்ம ஏன்டா பயப்படுறான்னு சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் தான் கற்றுங்களே அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குழந்தை தானே என்ன இருந்தாலும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. சரி வா சொல்கிறாங்க. ஃபைன் 2 பேரும் ஆஃபீஸ் வராங்க. இந்த பக்கம் ஜேஓ இப்போ நம்பிச்சுட்டு பார்க்குறேங்க. என்னடா சடனாக மார்னிங் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆஃபீஸ் வரும் லீவ் வேணாம்னு சொல்லிட்டு ஏன் லீவ் வேணாம் அப்படி சொல்கிறாங்க. லீவ் வேணாம் என்ன பண்ணுறது லீவ் வேணாம் சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா டிக்கெட் எதுவும் புக் பண்ண முடியலையா எதனா ப்ராப்ளமா சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. ப்ராப்ளமே வீட்டில் தான் சொல்கிறாங்க. வீட்டில் என்னாச்சு ஏன் இவங்களுக்கு கூட ஷுவா கூட ஷுவா கூட ஜிவன் கூட சண்டையாக சொல்கிறாங்க. அவங்க கூட என்ன சண்டை போடுறது நாங்கள் ஹேங்க இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எல்லாம் நாங்கள் பெற்றோமே அதான் சொல்கிறாங்க. என்னாச்சு இன்னும் தேஜு என்ன பண்ணாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ சின்ன வீடும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒயன் சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் சிரிக்கிறீங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நான் அப்போவே ஸ்டார்டிங்கில் சொன்னேன். என்னடா சொன்னேன் மேரேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கடா எங்களை மாதிரி வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணி பேபிலாம் பெற்றுக்கோங்க. ஏன்னா நாங்களாம் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பேபிஸை பெற்றுக்கிட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. எங்கள் நீங்களாம் எப்போ மேரேஜ் பண்ணி தெரியுமா சொல்கிறாங்க. டே நாங்கள் அப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணல ஓகே நாங்கள் இவன் நம்மளோட ஒரு 5 to 6 years பிஃபோர் தான் நாங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்போ இருந்துமே நாங்கள் வந்துட்டு ஒரு 3 years வந்து 2 years தள்ளி போட்டோம் ஓகேவா. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேபியை பெற்றுக்கிட்டோம். நீங்கள் தான் மேரேஜ் ஆன உடனே வந்துட்டு ஹனிமூனாக போகிறீங்க ஃபாரினா எத்தனை கண்ட்ரி போயிருப்பீங்க அப்படி நான் அப்போயே சொன்னேன். ஜிம்மின் கூட சொன்னேன் ஏங்க எனக்கு வந்துட்டு பேபிஸ் வந்து இப்போ வேண்டாம் கொஞ்சம் டிலே பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீ தான்டா நீயும் அந்த டேவும் தான் வந்துட்டு 2 பேரையும் ஹனிமூன் ட்ரிப்பு சொல்லிட்டு எல்லாவும் காமிக்கிறேன் சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா சொல்கிறாங்க. பேபி உடனே பிறந்துட்டாங்க சொல்கிறாங்க. பேபி பிறந்த கூட ஹாப்பியாக தான் இருந்தீங்க சொல்கிறாங்க. பேபி பிறந்தா ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதே எப்படி எங்கள் குழந்தைங்க பிறந்தா ஹாப்பியாக இல்லாமல் இருக்குமா என்ன ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. என் பையன் எப்படி என்ன மாதிரி இருப்பான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஆனால் அவன் எல்லா விதத்துலையும் என்ன மாதிரி இருக்கான் அதான் பிரச்சனையே சொல்கிறாங்க. என்னடா சொல்லிருக்காமா அவன் உருவத்தில் என்ன மாதிரியும் கேரக்டர் ஜிமின் மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அவன் எல்லாமே என்ன மாதிரியே பிறந்துட்டான் சொல்கிறாங்க. அப்படி அவன் சொல்கிறாங்க. நான் எப்படி ஜிமின் மேலே பாசிட்டிவாக இருப்பணும் சேம் அதே தான் அவனும் இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அவன் திட்டவும் ஆனால் அவங்ககிட்ட டெய்லியும் சண்டை தான் சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மில் என்கிட்ட கொடுக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே டேவ் பார்த்தா அதுவும் என் பொண்ணு கலகியாங்க. அவள் ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. மோசமா ஆமாம் அவள் அப்படி பார்க்குறது என்ன மாதிரி இருப்பாள். ஆனால் அவள் பண்ணுறது எல்லாம் பயங்கர விழுத்தணும் என்ன நான் கூட அப்படி இல்லை என்னோட மோசம் அவள் சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டு இருக்காங்க. டே சொந்த குழந்தைங்க பார்த்தா அப்படி சொல்கிறீங்க இதுக்கு சொந்த குழந்தைங்க வந்து லிமிட் வேணாமா அப்படி சொல்கிறாங்க. இன்னைக்கு மார்னிங் நடந்த விஷயத்தை வரைக்கும் சொல்லிடுறாங்க. 2 பேரும் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஏங்க நீங்கள் சரிங்க சொல்கிறாங்க. டே இங்கே பாருங்கள் பேபிஸ் பிறந்த புதுசில் கூட எங்களுக்கு கூட அப்படியே இருந்துச்சு. அப்புறம் பேபிஸ் ஸ்கூல் போனாங்களா அதுக்கப்புறம் நாங்களும் ஆஃபீஸ் சொன்னால் வரமா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுட்டா. நீங்கள் எப்படி ஒரு 1 yearல பேபிஸ்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜிமின்ட்டு இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் கூட்டிடுவாங்க. அப்புறம் லைஃப் ஹாப்பியாக தானே இருக்கும் சொல்கிறாங்க. எங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறது சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறாங்க. சரி புரியுது கொஞ்சம் டேஸ்க்கு கொஞ்சம் அமைதியாக இருங்கடா சொல்லிட்டு விட்டுறாங்க.
இப்போ வந்து பக்கம் நம்ம டேவும் ஜங்கு தான் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ஜிம்மி தான் ஜங்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜங்கா சாப்பிட்டியா சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லஞ்ச் டைமில் தான். என்னாச்சு மாஸ் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு வீடியோ கால் பண்ணட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. பேபி தூங்கிட்டு இருக்கு. லஞ்ச் டைம் ஆஃப்டர் லஞ்ச் கொடுத்ததுக்கப்புறம் பேபி சண்டை தூங்குறாங்க. சண்டை நம்ம ஜிம்மி நம்ம ஜங்குக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. ஜங்க் பார்த்தா அப்படியே ஃபோனில் ஒரு மாதிரி பாவம் உட்காந்துருக்காரு. என்னாச்சு ஜங்கா சொல்கிறாங்க. உண்மையை நிலமை எப்படி இருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. எப்படி நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லுவோம் சார் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ என்ன வேணும் சொல்றாங்க. நம்ம டைட்டா ஹக் பண்ணணும் சொல்றாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க இப்போ டைட்டா ஹக் பண்ணணும் அப்படி ஜங்கு சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது ஜங்கா. நான் என்ன பண்ணிட்டோம் நான் வந்து சொல்றாங்க. தெரியும் நீ தான் அப்பவே சொன்ன அவன் பேச நான் கேட்டுருக்கோண்டா அப்படி சொல்லிட்டு ஜிம் ஜங்கு சொல்றாங்க. இப்போ கூட தெரியுமா ட்ரிப் எவ்வளோ ஆசை புக் பண்ண ட்ரிப் வந்து அதான் ஒரு பிளான் பண்ணோம் தெரியுமா சொல்கிறாங்க. பிளான் பண்ணிங்களா? ஆமாம் ரொம்ப ஆசையாக ட்ரிப் வந்து புக் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு தெரியுமா. அந்த பிளேஸ் சொல்கிறாரு ஜிம் பார்க்குறாங்க. வாவ் அந்த பிளேஸா? ஆமாம் இது வரைக்கும் நம்ம போனதே இல்லை தெரியுமா. அது நீ பார்த்துருக்கல? ஆமாம் நான் பார்த்துருக்க ரொம்ப அழகாக இருக்கு சொல்லிட்டாங்க. போய் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா. சில்லுன்னு உள்ள கிளைமேட்ரா ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா. நம்மளோட பேர் போய் தான் அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது. ஆனால் பேபி என்ன பண்ண முடியும்? பேபிக்கு அது ஒத்துக்கார கிளைமேட் சொல்கிறாங்க. பேபி யாரை கூட்டிகிட்டு போக சொன்னது சொல்லுங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க. ஏன் அம்மா இல்லை உன் அம்மா யாராவது பார்த்துக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. அவங்க பார்த்துக்க ரெடியாக இருக்காங்க. இவங்க போய் இருக்க மாட்டானே அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அவங்க இருந்துட்டா நீ சொல்லணும்ல. டடப்பா உன் டடக்காக நம்ம விட்டு கொடுத்து நீ சொல்லணும்ல சொல்கிறாங்க. ஜங்கா நான் என்ன பண்ண சொல்கிறேன். அவங்க வந்து பாவம் எனக்கு குழந்தைகிட்ட போய் என்ன சொல்லுவான். நீ எங்களோட தள்ளியிட சொல்ல முடியுமா? அது தப்பு இல்லையா சொல்கிறாங்க. அப்போ நான் மட்டும் சொல்கிறாங்க. ஆமாம் நீ நம்ம இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுவேல. நீ தான் ஃபஸ்ட்டு பேபி பேபின்னு சொல்கிறாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன் நீ தான் ஃபஸ்ட்டு பேபி சொல்கிறாங்க. ஆனால் நீ சொல்கிறது மட்டும் தாண்டா அப்படியே இருந்தது பண்ண மாட்டேறிய சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கா உனக்கு தெரியுமா எனக்கு என்ன ஏன் இப்படி பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவன் என் ஜங்கா மாதிரி இருக்கான் ஓகேவா. அவன் என்ன மாதிரி பிறந்தானே கண்டிப்பாக நான் இந்த இடத்துல வந்துருவானே. எதுவும் பாசம் வச்சிருக்க மாட்டான் கேர் வச்சிருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவன் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருப்பான். அவன் முன்ன மாதிரி இருக்கனால தான் என்னமோ எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறேன்ப்பா. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் நிச்சயமாக தான் எனக்கு அவன் அப்படியே குட்டியாக முயல் குட்டி மாதிரி அழகாக இருக்கேனா. உன் அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசுல ஜங்க் அப்படி தான் சொல்லிட்டு அவன் ஒவ்வொன்றும் பண்ணுறானே அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டி சொல்கிறாங்க நீங்களும் இப்படி தான் பண்ணீங்களாம்மா. உங்களோட அம்மா கிட்ட உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி உங்கள் அம்மா பக்கத்தில் வந்து இதே மாதிரி தான் பண்ணுவீங்களாம்மா. அதெல்லாம் ஆண்டி பார்க்குறப்ப சொல்கிறாங்களா. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். அவனை நான் உங்களை மாதிரியே நான் அவனை பார்க்குறேன். நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க நீங்கள் எப்படி தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே தான் யோசிச்சு பார்க்குறேன் தெரியுமா. எனக்கு வந்து அவனை நினைக்கும் ப்ரௌடாக இருக்கேன். நான் இப்போ நீங்கள் அப்படி என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணி கேர் பண்ணி ரொம்ப போல்டாகவும் அவனை பார்த்துக்கிட்டீங்களோ சேம் அதே மாதிரி தான் அவனும் வளர்ந்ததுக்கப்புறம் இருப்பான்னு எனக்கு தோணுது சொல்லிட்டு நம்ம சிம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு தெரியுமா. அவன் என்ன மாதிரி பிறந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டேன். உங்களை மாதிரி பிறந்திருக்க எனக்கு அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால தான் என்னமோ எனக்கு அது இல்லைன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. என் குழந்தைன்னு தாண்டி என்னோட ஜங்கோட இன்னொரு வருஷம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அதுவும் நீங்கள் ஆகணும் ஃபைட் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. ஒரு மாதிரி டாமன் ஜெமினி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. உனக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜங்கா எனக்கு ஒரு விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் கூட நான் பாட்டில் அப்படி சண்டை போட்டது பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போகிறப்போ ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா. ஆனால் சேம் டைம்ஸ் அது கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு புரியுது அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. சரி உனக்கு செகண்ட் பேபி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அது எனக்கு செகண்ட் பேபி பற்றி யோசித்து விட மாட்டேன் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் ஒரு டைம் நான் வந்துட்டு அம்மா என் கூட இருந்தாங்க. அப்போ அவன் என் கூட தான் இருந்தான். நான் கேட்டேன் என் அம்மா கேட்டாங்க உனக்கு செகண்ட் பேபி வேணுமா குட்டி பாப்பா வேணுமா விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா கேட்டாங்க. நின்று கிட்டாருக்கு அவன் சொன்னான் இல்லை என் அம்மா எனக்கு மட்டும்தான். என் அம்மா நான் யாருக்கும் தரமாட்டேன். எனக்கு விளையாடுறதுக்கு வந்து ஏஜ் இருக்கா. அதனால என் அம்மா வேறு யாரும் வந்துட்டு என் அம்மா கிட்ட வேறு யாரும் வரக்கூடாது. நான் மட்டும் தான் என் அம்மாவுக்கு பேபி அவங்களுக்கு நான் மட்டும் தான் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அவன் இப்போவே வந்து பாசிட்டிவ் ஆகிறேன் பேபின்னு சொன்னதுக்கே பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கான் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பேபிலாம் பற்றி யோசிக்க கூட முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்க் பார்க்குறேன் அப்படின்னா சொல்கிறாங்க. ஜங்கா நீங்கள் நான் பேபி மட்டும் போகணும்னு சொல்கிறாங்க. சரிடா அப்போ எனக்கான டைமாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க. உங்களுக்கான டைமில் கொஞ்சம் டேஸ் தரேன். ஸ்கூல் போயிட்டுமே சொல்கிறாங்க. ஸ்கூல் போயிட்டுமா அப்போ அது வரைக்கும் சொல்கிறாங்க. அது வரைக்கும் தெரியாமல் குட்டி குட்டி ரொமான்ஸ் நீங்கள் என் கூட நீங்கள் ஹாப்பியாகவே இல்லையா சொல்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நான் இத்தனை உங்களுக்கு குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் உங்களுக்கு எனக்கு போலியா நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பத்தாதுடா சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜுக்கு பிஃபோர் அதெல்லாம் மேரேஜ் ஆன புதுசில் இருந்தோம்ல அப்படி என்ன சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. பாரு பேபி வந்துச்சு இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம மாற்றிக்கணும் புரியுதா அப்படி சொல்கிறாங்க. சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி மாறுதோ நம்மளும் அப்படி மாற்றிக்கணும். நம்ம இப்போ ஒரு பேரண்ட்ஸாக இருக்கோம் கொஞ்சம் டேஸ் வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ரௌண்ட் போயிட்டே இருக்கோம்ல அதே மாதிரி தான் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் என் லவ்ன்றது உங்ககிட்ட மாறவே மாற சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம லவ்ன்றது என்றைக்கு மாறாச்சு ஜங்கா அந்த சுச்சுவேஷன் தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்க ஓகேவா. மற்றபடி லவ்ன்றது அப்படி தான் இருக்கும். என் ஜங்கா மேலே லவ் எனக்கு அப்படி தான் இருக்குது கொஞ்சம் கூட குறையில சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ இப்படி பேசுறது பார்க்கும்போது எனக்கு இப்போ உங்ககிட்ட வரணும்னு தோணுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வந்தீங்கன்னாக்கா அப்படி சொல்கிறாங்க. வந்தீங்கன்னா சொல்கிறாங்க லின்னு எதிர்ச்சிடும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லின்னு எதிர்ச்சிடும் நான் ஜங்க் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி ஓகே இவ்வளோ தூரம் ஃபோனில் பேசுறது பெரிய விஷயம் தான். இன்றைக்கி தான் அதிசயமாக கால் பண்ணியிருக்காது வீடியோ கால் சொல்கிறாங்க. அது ஜங்காம்மா நீங்கள் ரொம்ப
சேடாக வச்சுருந்தீங்களா ஃபேஸை, எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, டே ஃபுல்லாக எனக்கு நீங்கள் தான் மைண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா, உன் மைண்டில் நான் இருக்கேன்னா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க ஜங்கா என்ன ரொம்ப டீஸ் பண்ணாதீங்க ஓகேவா, ஏன் நீங்கள் இருக்க மாட்டீங்களா, நீங்கள் எப்படி சொல்கிறது, என்னோட பாதி உயிர் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ மிச்சம் உயிரை சொல்கிறாங்க, அது என்ன பேபி நம்ம லின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் நினச்சேன் என்னோட மொத்த உயிரே நீ தான் நான் நினச்சேன் சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா, சரி உங்களுக்கு நான் மொத்த உயிராக இருக்கட்டும், நீங்கள் எனக்கு பாதி உயிர், என் பையன் பாதி உயிர் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறேங்க. அப்படியா, சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்காத சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் மேலே பாசம் ரொம்ப வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை, அப்படியே என்ன மாதிரியே இருக்கான், இவன் நல்லாதப்போ கூட உன்னை வந்து அவன் ஃபைட் பண்ணி சர்வ் பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக சொல்கிறாங்க, ஏன்னா வளர்ந்தா அவன் என்ன மாதிரி தான் இருப்பான்னு தோணு சொல்கிறாங்க. அவன் கண்டிப்பாக உங்களை மாதிரி தான் இருப்பான், என்ன எல்லா விஷயத்தையும் என்ன மாதிரி இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. எப்படி நான் எப்படி அவனை வந்துட்டு மற்றவங்க டச் பண்ண பிடிக்காது, இப்போ அதே மாதிரி ஆனால் அவன் என்கிட்ட எப்படி இருக்கான் பாருடா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிம்னு ஜங்கு ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க, ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. இப்படி இவர் கரெக்டாக அப்படின்னு அங்கே ஒரு மாதிரி சுருங்கிட்டு இருக்கான். ஜங்கா அவன் எந்திரிக்க போகிறான் போல, நான் வச்சிடறேன் சொல்கிறாங்க. சரி ஓகேடா பாய் சொல்லிட்டு வச்சிடறேன். இப்போ இந்த பக்கம் நம்ம டே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜம் கொஞ்சம் ஹாப்பியாக வராங்க. என்னடா உன் ஃபேஸில் ஏதோ கொஞ்சம் ஹாப்பினஸ் தெரிஞ்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிமின் கால் பண்ணி தான் சொல்கிறாங்க. கால் பண்ணி தானே சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா பேசினா சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் இந்த மாதிரிலாம் பேசி எவ்வளோ டேஸ் ஆகுது மச்சான் டே, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு மற்ற விஷயம் கூட பெரிய விஷயமே இல்லைடா, அவன்கிட்ட பேசணும் உட்காந்து, அவன் அதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக இருக்கலாம், அப்பெல்லாம் போகல, அப்பெல்லாம் நம்ம டயர்டாக போனது ஜம்கா டயர்டாக இருக்காங்க வாங்க சொல்லி கூப்பிடுவான். சரி நானும் போவேன். அப்புறம் விட அவனோட லேப்பில் ஹெட்டை வைப்பான்டா, அவன் ஹேண்டுக்கு அப்படியே லைட்டாக என் ஹெட்டில் வைப்பான்டா, ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி இருக்கும் தெரியுமா, அப்படி இந்த ஸ்ட்ரெஸ்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், ஃபீல் குட்டாக இருக்கும்டா, அதுதானே இப்போ எனக்கு வேணும், வேறு எதுவும் கூட வேண்டாம், எனக்கு இந்த கிஸ்லாம் மற்ற விஷயம் ஒரு விஷயமே இல்லைடா, அவனோட கம்ஃபர்ட் எனக்கு வேணும், அவன் ரொம்ப பாசமாக எனக்கு பார்க்குறது, அவன் லவ்வோட பார்க்குறது, அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு ஹேண்ட் வந்து ஒரு டப் பண்ணி தருவான், எனக்கு அதுதான்டா ரொம்ப பிடிக்கும், லைக் ஒரு அம்மா மாதிரி அந்த லவ் எனக்கு ஃபீல் பண்ணணும் ஆசையாக இருக்குது. ஆனால் லின்னுக்கு தான் நான் அவன் பக்கத்து கூட பிடிக்க மாட்டேதே சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறேங்க, இந்த இவங்கேயும் அப்படி தான், ஸ்டார்டிங்கில் நான் கூட பயந்தா வந்து வேணாம்னு சொன்னேன், லவ் பண்ணுறப்போ எனக்கு வேணாம் நீ வேணாம் சொல்லி தள்ளி விட்டான். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் என் மேலே அவன் காமிச்ச லவ் நான் என்னால் மறக்கவே முடியல, அவன் அந்தளவுக்கு லவ் கொடுத்தான்டா, நான் கூட நினச்சி பார்க்கல தெரியுமா, ஸ்டார்டிங்கில் ஹக் பண்ண தள்ளி விட்டுருவான், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தாக்கா அது வேறு மாதிரி போணுச்சு தெரியுமா, இப்போவும் நான் அதை மிஸ் பண்ணுறேன், அந்த இவங்க தான் இப்போ நான் மிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அது அழகிய நாட்கள் தான். ஆமாம் பேபிஸும் பிறந்தா நல்லா தான் இருக்குது, நம்ம பேபிஸ் தானே, நம்ம சீனில் நம்மள மாதிரி அழகாக வந்திருக்காங்க, அது தப்பு இல்லை, என்ன நம்ம ஒய்ஃப்கிட்டே விட மாட்டாங்க, அது ஒன்று தான் கொஞ்சம் ஜெலஸாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜம்க்கு பேசிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகேன்ட்டு ரிட்டன் நைட்டு எப்போ போல வீட்டுக்கு வராங்களா, இந்த பக்கம் ஜிமின் எப்போ போல பேபிகிட்ட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஜிமின் பேபி கிட்ட ப்ளே பண்ண, இந்த பக்கம் சுகா அவர் பொண்ணு கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக கார் சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு டேடா வந்துட்டாங்க போல சொல்கிறாங்க. டேடா வந்துட்டாங்களா சொல்கிறாங்க. இப்போ பேபி டக்குனு ஜிமின் லேப்ல ஏறி உட்காருது, என்ன பழக்கம் இது சார் ஜிமின் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு அவரோட டேடா ஓகேவா, அவன் டேடா என் மேலே ரொம்ப வச்சிருக்காரு, உன் மேலேயே ரொம்ப வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. டேடா தான் என்கிட்ட சண்டை போடுறாங்க சொல்கிறாங்க. ஏன் நீ டேடா கிட்ட சண்டை போடவே இல்லையா ஜிமின் கேட்குறாங்க. அது மம்மா சொல்கிறாங்க. சொல்லி நீ டேடா கிட்ட சண்டை போடவே இல்லை சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டேஜி வந்துட்டு நம்ம ஜிமினையும் லினை மாறி மாறி பார்க்குறா. ஜிமின் அங்கிள் சொல்கிறாங்க என்ன டேஜுமா சொல்கிறாங்க, நீங்கள் லின்னு திட்டிங்க சொல்கிறாங்க. நான் லின்னு திட்டுறா சொல்கிறாங்க. இப்போ டேஜி விட்டா நம்ம இவங்க பார்க்குறாங்க. ஃபஸ்ட் நான் ஒன்றை கேட்கணுங்கவா, அது என்ன நீ டாடா இல்லாததுக்கு மட்டும் அப்படி ப்ளே பண்ணுற ஃப்ரீயா, அது டாடா வராங்கன்னு சொன்னால் அப்படியே மேலே உட்கார, அது என்ன பழக்கம் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க டாடாவும் டச் பண்ணக்கூடாது, இங்கே பாரு அவன் டாடா ஒரு டாடா நமக்கு டச் பண்ண மாட்டாரா, அவருக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ சேம் ரைட்ஸ் அவர் என்கிட்ட இருக்குது, அவர் என்னோட டாடாடி, அது அவரும் டாடா அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாரு. இப்போ நம்ம பேபி பார்க்குது நோ அப்படி சொல்லிட்டு நான் மட்டும் தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு பேபி வந்து தேடி உட்காந்துக்குது. இந்த இவங்க பார்க்குறாங்க இதுங்க வளர்ற வரைக்கும் இப்படி தான் போல, இதுங்க சும்மா சொல்லக்கூடாது, பயங்கர பசுவான பிள்ளைங்களா இருக்குது, ரொம்ப விவரமாக வேறு இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஜீவனம் சரி ஓகே டேடா வராங்க இறங்கு, நான் கொஞ்சம் போய் ஃபுட்டாக குக் பண்ணுறேன் ரீஹீட் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மு சொல்கிறாங்க. சரி இந்த பேபி இறங்கிடுது. இப்போ ஜிம்மோட கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம இவங்க அவன் பேபி இறக்கி வச்சு கிச்சனுக்குள்ள தான் வராரு. இவங்க 2 பேரும் வராங்க. வந்துட்டு நம்ம பேபிஸ்க்கு பிடிச்சாரு, எப்போதுமே கிட்ஸுக்கு எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க, அவங்க பர்ஃபெக்ட் டாடா தான் 2 பேருமே, என்னதான் தமிழ் மாதிரி ஃபைட் பண்ணாலும் ரொம்ப பெஸ்ட் டாடாஸ். அவங்க 2 பேரும் என்ன டேஜ் ஓர் சொல்கிறாங்க டேடா அப்படி கூப்பிட்றாங்க. அவங்க பிடிச்சதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம பேபிஸும் வாங்கிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இவங்க நம்ம ஜிம் பார்க்குற கிச்சன் இருந்தாங்க பாரு, இவங்க 2 பேரும் அவங்க மேலே எவ்வளோ லவ் கேர் வச்சுருக்காங்க, எல்லாமே கரெக்டாக வாங்கி கொடுத்துறாங்க. ஆனால் அந்த பசங்க இருக்காங்களே சொல்கிறாங்க அவங்க குழந்தைங்கடா சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. புரியுது என்னால் என் ஜங்கா பக்கம் எனக்கு பாவமாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியா பாவமாக இருக்கா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க. அப்போ எதாவது எனக்கு ஸ்பெஷலாக அப்படி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எங்கே அது இன்னும் தூங்குறதுக்கே 11 o'clock மேலே ஆகிடும் சொல்கிறாங்க. அப்படியா அதுக்குள்ள ஜங்காவே தூங்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க சேம் டேவும் அப்படி தான் பாவம் அப்படி சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேர் குக் பண்ணிட்டு இருக்காங்கடா ஃபைனலாக. இப்போ டேவும் ஜங்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து உட்காராங்க டேபிளில். இப்போ ஜிமின் தான் பேபிஸ்க்குலாம் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கும் வைக்கிறாங்க. ஜங்கு தான் டின் கட்ட சொல்லி ஃபீட் பண்ணி விடுறாங்க. அல்லினா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுருக்கா. ஜிமின் பார்த்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அவங்களோட ஃபைட்டும் அழகாக இருக்கும், அவங்களோட கேரிங் லவ்வுமே அழகாக இருக்கும். இப்போ ஜிமின் இந்த பக்கம் அவர் இந்த ஃபுட்டெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீ சாப்பிடலையா சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க உட்கார சொல்கிறாங்க. ஜிமின் உட்காராங்க. பக்கத்தில் நம்ம டே பார்க்குறாங்க உட்கார இவங்க சொல்கிறாங்க.
இப்போ இவங்க உட்காராங்க. இவங்க 2 பேரும் ஸ்பூன் எடுத்துட்டு அப்படியே நம்ம ஜிமினுக்கு ஃபிட் பண்ண போக பேபி பார்க்குது டேட்டா நோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடுது. இப்போ இவங்க பார்க்குறாங்க என்ன சொல்லி பார்க்குறாங்க அம்மாவுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணக்கூடாது நான் தான் ஃபிட் பண்ண சொல்லிட்டு பேபி போயிட்டு அதே ஃபிட் பண்ணுறது அது பார்க்குறப்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. அது என்ன அந்த பசங்க வந்து லெவலாக அவங்க அம்மாவுக்கு அவங்க தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க தவிர ஜங்கு கிட்டேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேபி வந்து வாங்கிக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க பாரு எனக்கு இதை பார்க்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பசுவாள் இதை பார்க்கும்போது ஏன்னா அவர் எப்படி ஜிமினை பார்த்து போகிறோம் சேம் பேபிஸும் அப்படி தான் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க ஜங்கு தான் ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பார்த்து தான் ஜிமினுக்கு அப்படியே போன வேறு திரும்பி அந்த மாதிரி இருக்குது. அந்த பக்கம் நம்ம யோகிக்கு அதே மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க டேச்சுக்கிட்டேங்க பாரு சொல்கிறாங்க நல்லா சொல்கிறாங்க மேபி நாங்களே வெளில போயிட்டா கூட மம்மா தனியாக இருந்தாங்கன்னா கூட இதே மாதிரி மம்மாவை கேர் பண்ணி பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. மம்மா தான் உங்களை பார்த்துக்கோங்கள நீங்களும் பார்த்துக்கலாம் மம்மா தப்பு இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு தான் பெரியவங்களா இருப்பாங்க. ஆனால் நான் ரொம்ப குழந்தை ஓகே இன்னசென்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம பேபிகிட்ட சொல்கிறாங்க நான் பார்த்துப்பேன் மம்மாவை அப்படி சொல்லிட்டு பேபி சொல்கிறது டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம டேவும் சரி நம்ம இவங்க ஜங்கும் சரி அவங்க ஒய்ஃப் மேலே பயங்கர லவ் வச்சுருக்காங்க கேர் வச்சுருக்காங்க சுற்றி ஒரு பியூர் லவ் தான் அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கும் கிட்ட சொல்றாங்க பாரு மம்மாவா நீ தான் பத்திரம் பார்த்துக்கணும் ஓகே வெளில போனா கூட மம்மாவோட ஹேண்டை கெட்டியமா பிடிச்சிக்கோ என்ன சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய குழந்தை அப்படி சொல்றாங்க. எனக்கு தெரியும் நான் என் மம்மா நல்லா பார்த்துப்பேன் இவன் உங்களை மாதிரி அப்படி சொல்றாங்க. என்ன மாதிரியா நான் எனக்கு உங்களை மாதிரி நான் இப்போ ஜம் கேட்குறாங்க என்ன மாதிரி நான் பார்த்துக்க முடியுமே நான் பார்த்துப்பேன் மம்மாவை அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது நான் உங்களை மாதிரி இருக்கேன் நான் உங்களோட ஸ்ட்ராங் ஆகிடுவோம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஜம்களோட ஸ்மெல் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நான் 2 பேரும் ஃபைட் பண்ணாலும் அழகாக இருக்குது லவ் கேருங்கோட பேசினா கூட அழகாக இருக்குது சார் ஜிமின் பார்க்குறாங்க. இப்போது டேஸ் போயிட்டுருக்குடா ஜங்கு வந்துட்டு அப்போ ட்ரை பண்ணுவாங்க ஜிம்கிட்ட குளிச்சு க்ளோஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. ஆனால் மேபி வந்துட்டா அப்படியே வந்து அவரே பிடிச்ச விலைக்கு வந்துட்டாரு. ஏன்னா ஜிமின் ரொம்ப ஹார்ட் ஆகுறான் அப்படி தள்ளி போனோம் அப்புறம் அப்படி சொல்லிட்டு அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டு தள்ளி போயிறாரு. இப்போலாம் நம்ம டே ஜங்கு ரொம்ப விட்டு ஆயிடுறாங்க. ஏன்னா பேபிஸ் வளர்றாங்க நம்பிச்சு ஜெகப் சொல்லியிருப்பாங்க பேபிஸ் வளர்றப்ப கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எல்லா சுகாவும் நம்ம ஜிம்மில் ஹார்ட் ஆவாங்க. நீங்கள் கொஞ்சம் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்கள கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதமா நீங்கள் கஷ்டப்படுற பார்த்து அவங்க ஹார்ட் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ விட்டு கொடுங்க சொல்லும் போது நம்ம பேபிஸ்க்காக நம்ம விட்டு கொடுத்துலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு போட்டே அப்படியே கொஞ்சம் மாறிடுறாங்க. ஜிம்முக்கு இவங்க பார்க்குறாங்க இப்போ பார்த்தா நம்ம பேர் ரொம்ப பிடிட்டா இருக்காங்க. இப்போ பேபிஸ் பார்த்தா எப்பவும் போல அவங்க கூட அட்டாச்சாக தான் இருக்காங்க கொஞ்சம் கூட தள்ளி போக மாட்டாங்க. அப்படி டைம் போயிட்டு இருக்கா. இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் இன்னைக்கு நம்ம நம்ஜனுடைய பொண்ணுக்கு பர்த்டே சொல்லிட்டு அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு சார். இவங்க எல்லாரும் போகிறாங்க ஹாப்பியாக. இந்த பக்கம் நம்ம ஜிமின்னு நம்ம ஜங்குலாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பேபி தான் ஜிம்மோட சிக்ஸில் கிஸ் பண்ணுது ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. டேடாக்கு சொல்கிறாங்க. இப்போ பேபி போட்டு டேடாக்கு அவங்க ஜங்குவை கிஸ் பண்ணுது. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக பேபி ரிட்டன் கிஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அப்படியே ஜிம்முக்கு கிஸ் கொடுக்கலான்னு வரேன் நம்ம பேபி வந்துட்டு டேடா நோ சொல்கிறாங்க. சரி ஜங்கு சரி ஓகே சரி விட்டுறாங்க. ஜிம்முக்கு கூட ஃபேஸ் பாவமாக போயிடுது. ஜங்கு பார்க்கும்போது எதுவுமே சொல்லாமல் ஒரு கிஸ் கூட கொடுக்க விட மாட்டானே சொல்லிட்டு சரி போகலாம் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்கடா. இப்போ ஃபைனலாக நம்ம யோகாவும் டேவும் இதே சுச்சுவேஷன் தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஃபைனலாக அவங்களும் காரில் வந்துருக்காங்க ஒரே காரில் தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஜங்கா அங்கே நிறுத்துங்க ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு நிறுத்துறாங்கடா. இந்த பக்கம் ஜிமினும் இவங்க போயிட்டு கிஃப்ட் வாங்குறாங்க. ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு நம்ஷிக்கு இது பிடிக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேர் நம்ம நம்ஷோட பொண்ணு. ஃபைனாக வந்துட்டு காரில் உட்காராங்க. எல்லாரும் வந்து வீட்டுக்கு வராங்கடா. இங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறது பாடி பார்ட்டி அழகாக அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஜின்னு தான் வெல்கம் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் நம்ம அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியாக வராங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா இவங்களாம் பார்த்து எவ்வளோ டேஸ் ஆச்சு நீங்களாம் ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவா இவங்க பசங்க கொஞ்சம் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாடா சொல்கிறாங்க. இப்போ பேபி வந்துட்டு பேபி ஏதாவது பார்க்குறது மம்மா இறக்கி விடுங்க நான் போய் ப்ளே பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் இறக்கி விட்டுறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க போ கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட சொல்லிட்டு அவர் இறக்கி விட்டாரு ரேஜுவா. இப்போ அந்த பேபிஸ் 2 பேர் போயிட்டு அவங்க கூட நம்ஷி ஹோப்பியா கூட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒய்யன் நீங்கள் வாங்க நம்மலாம் போயிட்டு கொஞ்சம் பேசலாம் சொல்லிட்டு ஒய்யன் நம்ம ஜிமின் ஜிமின் நம்ம இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம டேவும் ஜங்கு போயிட்டு நம்ஷிட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய கெஸ்ட்லாம் வந்திருப்பாங்களா அவங்களும் வெல்கம் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க அங்கே நின்றுருக்காங்க. ஃபைனலாக அந்த பார்ட்டி அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ எல்லாருக்கும் நம்ம ஜின்னு தான் கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கேக்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். ஜிமினும் நம்ம இவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா கெஸ்ட்டும் கிளம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் பர்த்டே பார்ட்டி போயிருக்கும். யாரும் பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் வந்துட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு ஹார்ட்டா அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜிமின் வச்சுக்கணுவாங்க ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஒயன் பார்த்துடுறா ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஒயன்மா சொல்கிறாங்க. என்ன ஜங்கு அப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படி கேட்குறா. இப்போ நம்ம ஜிமின் தான் ஒன்றும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை ஒயன்மா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்கு என்னாச்சு அப்படி கேட்குறா. இப்போது ஜிமின் ஒன்று நடக்கிறதா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸாக ஜங்கு இப்படிலாம் ட்ரை பண்ணுறது கூட இல்லை. அப்படியே க்ளோஸாக வந்தால் கூட பேபி பார்த்துட்டு போயிடுறாங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ என் ஜங்கை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை நான் ஏதோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ வயன் பார்க்குறா ஆச்சோ இதுக்காக ஃபீல் பண்ணுறேன். ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு பேசிட்டு இருக்க. எந்த பக்கம் நம்ம ஜின்னு தான் இங்கே பாருங்கள் எல்லா கெஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டாங்க. நம்ம தானே சாப்பிடல பேபிஸ்லாம் கூட ஃபுட்டை வந்து ஃபிட் பண்ணி வச்சு ஓகே அவங்க கூட சாப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் எனக்கு சோஜி குடிக்கலாம் சொல்கிறாங்க. சோஜி வா சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க சோஜி வா சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம் நான் குடிச்சு கூட எப்படியே சாப்பிட்டு பேபிலாம் பிறந்ததுக்கப்புறம் குடிக்கிறது கூட இல்லை சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வயன் பார்க்குற
அப்போ நீ குடிப்போமா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களாம் சொல்கிறாங்க, அங்கே பாரு நம்ஜுன்னு அப்புறம் ஜங்கு கேட்டு ஜெகு பேர்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஒர்க்லாம் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதில்ல நிறைய ஒர்க்லாம் இருக்குது, அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம் சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கோம் கூட பேச சொல்லிட்டு ஜின்னு எல்லாருக்கும் சோஜா ஊற்றி குடிச்சிட்டாங்க கொடுத்துறாரு. இப்போ நம்ம ஜிமின் சோஜா 2-3 கிளாஸ் குடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க அதே மாதிரி தான் ஒயின் பார்க்குறா, ஜிமின் கம்மியாக குடிடா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நிறைய குடிச்சிட்டு இருக்காரு. ஜின்னு பார்க்குறாங்க குடியை பார்த்துக்கலாம், என் அப்பா அம்மா கூட இங்கே நம்ம கூட தான் இருக்கும், குடிச்சிட்டு எல்லாம் இங்கே தூங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ஸ்டே பண்ணுங்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமினும் அவர் பாட்டு குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு எப்படின்னா ஒரு அருளுக்கு போதை ஆகிட்டாரு. இந்த பக்கம் ஜங்கு வந்துட்டு ஜின்னா அங்கே எல்லாருக்கும் முடிச்சிச்சு, உங்களுக்கு வேறு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து வரவும் ஜிமின் வந்து ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ தான் ஜங்கு நோட் பண்ணுறாரு, என்ன பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. அதை சோச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் அப்படி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு இவங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் டேரக்டாக ஜங்கு கிட்ட தான் போகிறாங்க. ஜங்கு பார்க்குற என்னாச்சிரமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஜங்கு வந்து போட்டு ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஷர்ட்டோட தான் நின்று ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஷர்ட்டில் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு ரொம்ப அழகாக இருந்திருப்பாரு. ஹார்ட்டாக பார்க்கறதுக்கு ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் தான் போட்டுருப்பாரு, லைட் ப்ளூவில். இப்போ நம்ம ஜிமின் போய்ட்டு ஜங்கோட நெக்கோட அப்படியே ஹேண்டை போடுறாங்க. 2 ஹேண்டையும் அப்படியே வந்து அவருடைய இப்போ பேக் நெக்கில் போட்டு பிடிக்கிறாரு. அவர்கிட்ட க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, ஜங்குக்கு என்னோட டே எங்கே சொல்கிறாங்க, உன்ன டேவா டே அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காண்டா சொல்கிறாங்க. இப்போ அப்படி இவங்க எந்திரிச்சிட்டாரு, என்னடா பண்ணுறாங்க இவங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு இவங்க நம்ம ஒயனும் ஜின்னு பார்க்குறாங்க. தெரியல இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாரு, அவன் ரொம்ப மிஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜங்க் கிட்ட போகிறாங்க, மிஸ் யூ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, மிஸ் யூ டூடா சொல்கிறாங்க, லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூ அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா போய்ட்டு ஜங்க் கிட்ட அட்டாச் பண்ணுறாங்க. ஜங்கோட ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஜின்னு பார்த்துட்டு இருக்காரு, ஜின்னு ஷாக் இவங்க ஜின்னு என்ன பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு டே கூட்டிகிட்டு போடா வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்குள்ள தானே கூட்டிகிட்டு போடா, எவ்வளோ ரூம் இருக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, என் பேபி சொல்கிறாங்க. டே அதெல்லாம் ஒரே ரூமாக தூங்கிட்டு இருக்கு, ஓகே எல்லா பேபிஸும் நான் தூங்க வச்சிருக்கோம் ரூமில், ஓகேவா அதெல்லாம் சாப்பிட்டு விளையாடி டயர்ட் ஆயிடுச்சு, ஓகேவா அப்படியே சொல்லி நான் பார்த்துருக்கேன் இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறதுல எந்திரிச்சு அழுது சொல்கிறாங்க. அவன் அடுத்த நான் பார்த்தா நீ போட அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்க் வந்துட்டு அப்படி கெஸ் பண்ணுறாங்க. ஜங்க் தான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படி சொல்லி தள்ளி வைக்கிறாங்க. ஜிமின் தான் இன்னும் அப்படி சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணட்டாமா சொல்லிட்டு தள்ளி வைக்கிறாங்க. இந்த பக்கம் யூங்கி போயிட்டு டேவ் தான் ஹே டேங்க அப்படி கூப்பிட்றாங்க. டே திரும்பாங்க என்னடான்ற மாதிரி பார்த்தா நம்ம யூங்கி ஒரு ட்ரிங்க் பண்ணி ஒரு மாதிரி இருக்காரு. யூங்கி என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு டேக்கிட்ட வராங்க. அது வா சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. என்னாச்சு அவனுக்கு சொல்கிறாங்க. பொண்ணுக்குட்டி எப்படி கூப்பிட்றாங்க. இப்போ பொண்ணுக்குட்டி ரொம்ப மிஸ் பண்ணுது, பொண்ணுக்குட்டி இந்த கரடி குட்டியை ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. கரடி குட்டியை மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறப்ப இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. டேக்கர் மாதிரி இருக்கு. இப்போ ஜெக பார்க்குறாங்க. நீங்கள் நடத்து அப்படி சொல்லி அவர் சொல்லி போயிடாரு. லம்ஜின்னு பார்க்குறாங்க, இங்கே பாரு கொஞ்சம் உள்ள போங்க அப்படி சொல்லி போயிடுறாங்க. இப்போ டேக்கர் மாதிரி இருக்கு, என்னடா பண்ண குடிச்சிட்டியா சொல்கிறாங்க. குடிச்சு அப்படி சொல்கிறாங்க. எது குடிச்சா சொல்கிறாங்க. உனக்கு மிஸ் பண்ண குடிச்சா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவனை ரொம்ப மிஸ் பண்ண டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க லவ் யூடா சொல்கிறாங்க. இப்போ ஷிவா நம்ம டே பார்க்குறாங்க. கேட்குறப்ப கூட சொல்ல மாட்டான். இப்போ சொல்கிறேன் லவ் யூ டூடா சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணுறாரு. இப்போ அப்படி இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம்டா. இந்த பக்கம் நம்ம ஜாங்குக்கு தான் ஜிமின் கொஞ்சம் பொறுமையாக ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் கேட்கவே இல்லை. அப்படியே ஜங்கோட ஷர்ட் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு பாரு வெயிட் பண்ணுங்க பாரு நம்ம வீடு கூட இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை போ அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் ஜங்கு அந்த ஜிம்மில் கூட்டிட்டு வராங்க. ஒரு பெரிய ரூம் இருக்குது, இந்த ரூமுக்குள்ள தான் போய்ட்டு ராக் பண்ணுறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஜிம்மி இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜங்கா இவங்க ஃபீல் பண்ணி ஆகணும், இல்லை ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. நீயா பேச சொல்கிறாங்க. பின்னாடி நான் பேசாமல் வேற யாரும் பேச சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜங்கா எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹார்ட் ஆகிறான். அவன் ஹார்ட் ஆக எனக்கு பார்க்க முடியல, ஓகேவா எனக்கு இப்போ நீ வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, உனக்கு மட்டுமா நான் வேணும், எனக்கு தான் நீ ரொம்ப அதிகமாக வேணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி எதுக்கு வெயிட் பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நின்று என்ஜாய் சொல்கிறாங்க. அவன் வந்துருச்சு சின்ன பார்த்து பாரு சொல்கிறாங்க. சின்ன பார்த்து பாரு எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு வேணும் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கும் அப்படின்னு ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு. அப்படி ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜிம்மில் பெட்டில் புஷ் பண்ணுறாரு. ஜிம்மின் அப்படியே ஜங்கு பார்த்துருக்காங்க. ஜங்கு போய் ஓவர் ஆகுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு போய் ஹங்கரே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜங்கு அப்படி மெடிடேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ டேஸ் அது கிஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படிங்க டேவோட சுகா பார்த்தா டே தான் பார்க்குறாங்க. டே கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறாங்க, கொஞ்சம் டோரா லாக் பண்ணி விட்றா சொல்கிறாங்க. இப்போ டே சுகாக்குள்ள பொறுமையாக இல்லை, அவரோட பயங்கர கிஸ் பண்ணுறாங்க. நினச்சி கூட பார்க்கவே இவனா அப்படி பண்ணுறான் சொல்லிட்டு அவருங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ அப்படி டேஸ் அவ்வளோ டைம் அப்படியே அழகாக போயிட்டு இருக்கலாம். இந்த பக்கம் நம்ம ஜங்கு ஜிம்னா ஸ்டாப் பண்ணுறதாவே இல்லை. ஜங்கு பார்க்குறாங்க. உண்மையாகவே பேபிக்கு அந்த அளவுக்கு மேலே லவ்வாக சொல்கிறாங்க. அப்படின்னா லவ் அதிகமாக இருக்குது, நீ இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்தா நான் அப்பயே சொல்கிறேன், நான் பேபி லேட்டாக பார்த்து சொல்கிறேன். டே அப்படி சொல்லாத ஓகேவா, இன்னும் வேலை ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் தெரியும், நானும் அதோட பாசம் வச்சுருக்கேன் ஓகேவா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை சொல்கிறாங்க, நீ ரொம்ப ஹார்ட் ஆகிற சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உன் லவ்வே எனக்கு போதுன்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு இவ்வளோலாம் சொன்ன எதிர்பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் எனக்கு இன்னும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நடக்க முடியாது, உனக்கு கால் வலிக்கும் சொல்கிறாங்க. பிரச்சனையே தான் சொல்லிட்டு அவரும் சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ
டைம் ஒரு இயர்லி மார்னிங் 4 o'clock ஆகுது. ஜங்கு பார்க்குறான், கண்டிப்பாக வந்துச்சு வந்துச்சா கண்டிப்பாக ஒன்று தான் தேடுவான். அவன் அடுத்துவான் சொல்லிட்டு ஜங்கு தான் டக்குன்னு ஜிம்முக்கு ட்ரெஸ்ஸாக போட்டு விட்றாங்க. நீ அப்படி தூங்கு நான் வர சொல்லிட்டு அப்புறம் கீழே ட்ரெஸ்ஸாக செஞ்சு போட்டு போகிறாரு. போயிட்டு அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே சின்ன படுத்துருக்காரு. அந்த பேபிஸ் எல்லாம் லைனாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜங்கு போய்ட்டு அந்த பேபி தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. தூங்கிட்டு தான் இருக்குது. அப்படியுமே ஒரு கிஸ் பண்ணுறாரு. செல்லம் சொல்லிட்டு அழகாக இருக்கு, உன் அம்மா மேலே ரொம்ப பாசம் சொல்லிட்டு லைக் என்ன மாதிரியே சொல்லிட்டு அவர் அப்படி தூக்கிட்டு வந்துட்டு அப்படி ஜிம்முக்கு பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. என்ன எழுந்தா கண்டிப்பாக நீ தேடுவ, நீ எதுக்கும் அழக்கூடாது ஓகேவா, நீ என்னோட குழந்தை, நீங்கள் 2 பேரும் குழந்தை, நீங்கள் 2 பேருமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். அது போதும் எனக்கு, உனக்கு என்ன பாசிட்டிவ் ஆகுதா என்கிட்ட உங்கள் அம்மா கிட்ட போனால் பாசிட்டிவ் ஆகுதா என்ன சொல்லிட்டு அவர் அப்படி தூங்குற குழந்தை கொஞ்சிட்டு இருக்காரு. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. ஜங்கா படு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் 2 பேரும் சேர்த்த மாதிரி அப்படியே மேலே ஹக் பண்ணி எப்படி தூங்குறாரு. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, என் லைஃப் வந்து ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இந்த பையன் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு, ஆனால் இவன் பாசிட்டிவ் ஆகிறனால தான் ஏன் ஜங்கா மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன் எனக்கும் தெரியும். எனக்கு ஜங்காவுக்கு நான் எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன் அவனுக்கும் புரியுது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஓகேவா, நான் மேலே வச்சிருக்க லவ்வும் நீ மேலே வச்சிருக்க லவ்வும் என்றைக்குமே வந்துட்டு அது அதுவும் எனக்குமே எண்ட் ஆகாது, அது எப்போ வந்துட்டு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜங்க் நடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் மேலே ஹேண்ட் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம அந்த பக்கம் சேம் தான் பண்ணியிருப்பாரு. சுகாவை படுக்க வச்சுட்டு அவர் அந்த பேபி தூக்கிட்டு பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. இவ சரியான சேட்டை பிடிச்ச பொண்ணாக இருக்கா. பொண்ணாக பிறந்துட்டா எல்லாம் என் பையனை பிறந்தா அவ்வளோதான், இவ்வளோ நான் ஹேண்டில் கூட பண்ண முடியாது போல அந்த அளவுக்கு இருக்கா. சட்டு பட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட நான் முடிச்சிடேன்டா ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மதியமா எனக்கு நீ கேட்ட மாதிரி கொடுக்க தெரிஞ்சா தெரியல, நீ இப்படி தான் கேட்டேன், ஆனால் எனக்கு உண்மையாக நீ கேட்ட மாதிரி வந்திருக்காது ஓகேவா, நான் வேறு மாதிரி போயிட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஓகே பாய்ட்டு கேட்டா மேபி உனக்கு பிடிக்கலன்னா சாரிடா ஓகேவா, பாய்ட்டு கேட்ட எவ்ரி ஒன்.